லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதோட அச்சீவ் பண்ணிட்டு தான் மைக்கை கையில் வாங்கணும்னு ஒரு எமோஷனான இது ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கேலக்ஸி என்னோட சீனியர்ஸ் மூலயமா தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். வந்துட்டு எப்பவும் போல லாஸ்ட் பெஞ்ச் தான், காலேஜ்லேயும் சரி இன்ஸ்டியூட்லையும் சரி. சார் முன்னாடி அருள் சார் தான், முன்னாடி ஒரு 4 சேர் வேக்கண்டாக இருந்துச்சு. தம்பி வா இங்கே உட்காரு அப்படின்ட்டு எல்லாரையும் லைனாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன கேம்பஸு, என்ன நேமு அப்படின்ட்டு நார்மலாக சிம்பிளாக அக்ரிலாம் பேசிக்காக அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்க ஆரம்பிச்சாரு. என்ன ஏதோ ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்டார், எனக்கு தெரியல. எந்த கேம்பஸ்பா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பெங்களூரில் முடித்தேன் அப்படின்னாரு. இங்கே அதே போல் என்ன கேட்ட உடனே எல்லாரையும் எத்தனை பேர் இங்கே டிஎன்யூ அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40% டிஎன்ஏயு, அடுத்து ஒரு 60% அண்ணாமலை யூனிவர்சிட்டி. எத்தனை பேர் பிரைவேட் யூனிவர்சிட்டிலேருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ நினைச்சேன், இந்த சிம்பிள் கொஸ்டின் கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியலையே, நம்ம எப்படி இதை கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தயக்கத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் 2 பேட்ச் அட்டன் பண்ணியிருக்கேங்க. அந்த 2 பேட்சோட ரிசல்ட் என்னன்னா, இப்போ நான் எத்தனை பேர் வேணா அக்ரியில் எத்தனை கொஸ்டின் வேணா நான் கேட்க முடியும். அதே போல் இன்ஸ்டியூட்டுக்கு வர ஏதோ ஒரு டவுட் கொஸ்டின்ஸோ இல்லை வேற ஏதோ டவுட் கேட்டால் கூட சார் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதை கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்ற அளவுக்கு என்னை அக்ரியில் கொஞ்சம் ரொம்பவே நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க. அண்ட் இதை நான் சொல்லிக்கணும் சார், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியிலேருந்து கிளியர் பண்ணிட்டேன் சார். அண்ட் இந்த விக்டரியை எஸ்பெஷலி என்னோட ஃபாதருக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். எனக்கு கூட கவர்மெண்ட் ஜாப்ல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் என்ன ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு, அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர் அண்ட் என்னோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போல்லாம் டிப்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்போல்லாம் கிரிக்கெட் கிரவுண்ட் போயிடுவேன். அங்கே போனாலும் ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே உட்காந்து பேசும்போது, டேய் எப்படியாவது கவர்மெண்ட் ஜாபோட தான் சீக்கிரம் அடுத்த மேட்சுக்கு வரணும், இப்படியே தான் சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. என்னை சுற்றி ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அந்த ஆப்டிமிஸ்டிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சார் தான் காரணம். அண்ட் அதே போல் முருகன் சார் அண்டு மாரியப்பன் சார் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, டேய் விட்றாதரா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அண்ட் ஜிஎஸ்ல என்னோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மேடம் பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணாங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னோட எய்ம் என்னன்னா, ஏஓ டிஎன்பிசின்னு வந்தாலே கால்ஃபர் வந்தா ஏஓ மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன், ஏஓ மட்டும்தான் எழுதுவேன். மேடம் ஒரு கொஸ்டின், நீங்க இவ்வளவு ஜிஎஸ்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது எதுக்கு ஏஓ மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட டிஎன்பிசி லாகின்லயே அடுத்து குரூப் 1 குரூப் 2 அப்படி அப்ளிகேஷன் போடவே ஆரம்பிச்சேன். அண்ட் தேங்க்யூ ஆல் சார், தேங்க்யூ.